நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி மறுபக்கம் நம்ம நாகு கூட யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாபு, மறுபக்கம் நம்ம தலைவர் அப்படியே சும்மா மனோகர், எல்லாரும் ஒரே ஒரு தாள் உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு தீபக் அங்க வராங்க. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், ஆனா நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் புட்டு வச்சிருக்காங்க. அந்த தீபிகா யாரு, என்ன அவரோட வரலாறு என்ன, அவரோட சரித்திரம் என்ன அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் புட்டு வைக்க உடனே அதெல்லாம் கேட்டு நம்ம மல்லி ஷாக் ஆயிடுறாங்க. என்னது தினேஷாக அக்காளா? ஆமாங்க, அவளோட அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவன் எப்படி இறந்தான்? அவனுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கேன்சர் இருந்துச்சு, பிளட் கேன்சர். அதனால அவனே இறக்க போறதா என்கிட்ட சொல்லி தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஆனால் இந்த விஷயமெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அதுதான் இல்லை, நீங்கள் வந்து உங்களை அனுப்பி வச்சுட்டாருல, அதுக்கப்புறம் ஒரு சில நாள்லேயே அவர் இறந்துட்டாரு. ஆனால் அந்த விஷயத்த அவங்க அக்காவுக்கு சொல்லாமல் மறந்துட்டாங்க. அவங்க அக்கா வந்து போலீஸ் இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்த போது தான் இப்படியெல்லாம் தம்பியை சொல்கிறத விட்டு அவளை பழி வாங்கணும், அவளை பழி வாங்கியே தரணும், தான் பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அமையலே அப்படின்னு சொல்லிட்டு ரண கோலத்தில் ரண வெறியில் ஒரு பக்கம் தீபிகாவை அப்படியே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி ஒரு பக்கம் நெருப்பாட்டா அவங்களுக்கு கொளுத்தி போட்டிருக்காங்க. அதை கேட்ட தீபிகா வந்து, ஓஹோ, என் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தது இவதான், என் தம்பியை கொண்டது இவதான், இவளை நம்ம விடக்கூடாது, இவளை பழி வாங்கணும், நம்ம வீட்டில் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆணவத்தையும் ரகத்தையும் வளர்த்துக்கிட்டு பகையை அப்படியே சும்மா பகை மாதிரி வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம தீபக் இதுக்கு மேலே என்ன சொன்ன போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபக் வந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க, இதை பாருங்க, உங்களுக்கு அந்த தீபிகாவை எப்படியாவது அரெஸ்ட் பண்ண, அவ்வளவுதானே, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆதாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, பணத்தை கொஞ்சம் தட்டி விடுற மாதிரி தட்டி விடுங்க, அதுக்கப்புறம் தீபிகா வாயை கொடுப்பா, அதுக்கப்புறம் வாயை கொடுத்தா வாயில 2 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மனோர் போய் அப்படியே உட்காராங்க. தீபிகா தீபிகா நம்ம கூட ஒரு டீசென்ட் அக்ரிமெண்ட் வச்சுலாம், விஜய் வெளியே விட்டுருங்க, எப்படியான வேற ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி நம்ம உள்ள போட்டோம், அதுக்கு ஒரு டீசென்ட் அக்ரிமெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ரொக்கமா 50 லட்சம் கொடுக்க போறேன், அந்த 50 லட்சத்தை வாங்கிட்டு விஜய் வெளியே விட்டுருங்க, இதுக்கு மேலே எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்ல, மனோகர் என்னடா திடீர்னு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தப்பு மேல இல்லை, நீ எதுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட பார்க்கணும், அப்ப தப்பு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, இருக்கு ஆமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர், தன்வாயே தனக்கு எதிரி தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவர் வயா அவருக்கு எதிரியே வந்துச்சு. இப்ப என்ன பண்றது எது பண்றது சொல்லி தெரியும், கூடி போய் ஓரமா ஒரு பக்கம் நின்று இருக்கு. அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா கும்முட போட்ட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பக்கம் அந்த போலீஸ் வந்து அப்படியே சும்மா நம்ம மனோகரை பிடிக்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இதோ பாரு மனோகர், மல்லிக்கு போன் பண்ற, நீ தானே இதை பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி மல்லி தன்வாயே தனக்கு எதிரின்ற மாதிரி அவளே வாயால உண்மையை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அவளை பிடிச்சின்னு வந்து குத்தே கும்மா குத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்றாங்க. என்ன தீபிகா, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னதான் பிரச்சனை, நீங்க மல்லியை ஏன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்க, உங்களோட ஆர்வம் வெறி ஆவேசம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா இருந்தாலும் நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும், கேட்காம நீங்க ஒரு பக்கம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படிதான்டா பண்ணுவேன் மல்லி, ஆனா எதுக்குமே ஒரு பக்கம் வழிவகுத்துல. ஏன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதே நம்ம மனோகர் சொல்லிட்டாரு, இதோ பார் மல்லி, என்னதான் நானே போன் பண்ணி எதனா குழப்பி அப்படி இப்படின்னு கேட்டாலும் அந்த தீபிகா இருந்தாலும் சரியான கேடி மைண்டு கில்லாடிறாங்க, எதனா ஒன்று பேசி உண்மையை விலைக்கு வாங்கிடுவா, அதனால நீ வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே, நான் எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்க, என்னோட மனோகர் அப்பாவுக்கு மட்டும் எத்தனை ஆச்சு, அடுத்த செகண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, தீபிகா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தீபக் வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுதான் இருக்காரு. உடனே இதை கேட்டதான் அப்படியே சும்மா தீபிகாவுக்கு பத்திக்கிட்டு இருக்குது, மனோகர் அடின்னு அடிக்குவாங்க பார்த்தா பணத்தை சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. உடனே பணத்தை கொடுக்க நேரத்தில் அப்படியே சும்மா பார்க்கலாம் ஒரு பக்கம் லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே தீபிகாவை அப்படியே கைது செய்யறாங்க, ஒரு பக்கம் மனோகரை கைது செய்யற மாதிரி ஆக்ஷனா போறோம். சார் அப்ப நான் வாங்கினது தப்புனா, நான் வாங்குற மாதிரி தூண்டுறது அவனோட தப்பு தானே, அவன் என்னதான் தூண்டினாலும் அவனை பிடிச்சி ஜெயில போட்டு நீ குத்துன்னு கொத்தி அவனை திருத்திக்கணும். ஆனா நீ இருந்துன்னு ஒரு பக்கம் அவங்க கூட சேர்ந்து சேஞ்ச் அப் தட்டிட்டு பணத்தை வாங்க பார்க்கறியே, வேக்கம் கட்டவில்லை மனம் கட்டவில்லை. அப்படியே இதுக்கு முன்னாடி ஒரு 50 கேஸ் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா ஒரு பக்கம் சாதிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசினது, அது எல்லாமே இப்படி வந்தது தானே, இப்படிதான் சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சார் ஒரே ஒரு காரணத்தை வச்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் யாரு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோட வரலாறு என்ன, என்னோட சரித்திரம் என்னன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் ஒரு பக்கம் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சு அங்க போய் கேட்டு பாருங்க, அதை விட்டு தேவையில்லாம வார்த்தையை அல்ல முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே வார்த்தை ஆள்றனா ஆள்றதுல அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துறேன், இதுக்கு மேல அந்த பருப்பு மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னா அதுதாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம தீபிகாவை தர்றன்னு எம்மா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு போறாங்க. அப்படியே தீபிகா வந்து ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியும், கண்ணை மறைக்கிறாங்க, மூஞ்ச வரைக்கிறாங்க, வாயா வரைக்கிறாங்க, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம புலம்புறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம் நிரபராதி குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து மாசா வெளியே வராரு. ஆனா அதே சமயத்தில் நம்ம ராஜேஷ்
சரி அந்த மல்லியே நமக்கு சேர்த்து ஒரு ஸ்கெட்ச் போட்டால அந்த போலீஸ்கிட்ட உண்மையை ஒத்துருந்தா லாஸ்ட் நம்மளை கூட்டு போயிட்டு நல்லா ஓமுகத்தை குத்தி நாம தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போங்க ஒரு ஏரியா. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோமா, இனிமே இதுல இருந்து தப்பிக்காமனா நிறைய விஷயம் யோசிச்சாகணும். ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியாம பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து வந்து குத்துங்க 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 நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி ஒரு பக்கம் குத்தி விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது. ஐயோ ஒரு பக்கம் நிலா நட்சத்திரம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மழை வந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்களா நெல் மொத்தமாக உணர்த்தி வச்சுட்டுக்குது. நைட்டு நேரத்தில் எழுந்து வந்து இதை தள்ளுறதுக்குள்ள அப்பாடு பட்டு இப்பாடு பட்டு மூச்சு வாங்கி ஒரு பக்கம் சீதானி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டமாயிரும். அதனால மழை வரக்கூடாது இப்போதைக்கு, நாளைக்கு வேணா வரட்டும். அதுக்குள்ள மூட்டை கட்டி உள்ள தூக்கப்படுறோம். விவசாயிகளோட நிலைமை உங்களுக்கு தெரியாதா? விவசாயிகள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு 3 மாதம் 4 மாதம் இந்த நெல்லை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்ததுக்குள்ள லோன்னு லொல்வாய் பண்ணணும். அதனால இனிமையாவது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற புது 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 விஷயத்தை நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், சிம்பிளான விஷயம். அது என்னன்ற விஷயத்த என்னோட விஷயம் சொல்லுவான் பாருங்க. ஏன் சொல்லுத்தல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். நம்பருக்கு தருக.